இங்க ஒரு ஊழல் கேஸ்ல ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவரோட வைஃப சிஎம் ஆக்கிடுறாங்க. ஜெயிலுக்குள்ள போன சிஎம்க்கு அங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து அவரை ராஜா மாதிரி வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலுக்கு புதுசா இன்சார்ஜா ஒரு லேடி போலீஸ் வராங்க. இதுக்கு முன்னாடி சிஎம் இருக்கும்போது அந்த போலீஸ் அவரோட கட்சிக்காரங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்ததுனால தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருப்பாங்க. இத மனசுல வச்சுட்டு அந்த சிஎம் பழி வாங்குறதுக்காக அவருக்கு கொடுத்த சலுகை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவரையும் எல்லாரும் மாதிரி வேலை பார்க்க வைக்கிறாங்க. சிஎம் வேலை பார்க்கும்போது அதை வீடியோ எடுத்து ஜெயில இருக்கிற ஒரு போலீஸ் அத ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுறாரு. இத பார்த்த எல்லாரும் சிஎம் இப்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வேலை பார்க்கறதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ள போய் படிக்க போறேன்னு சொல்றாரு. விளையாட்டுத்தனமா படிக்க ஆரம்பிச்சவருக்கு புக் படிக்க படிக்க கல்வி மேல ஆர்வம் வந்து அங்க இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு நாள் அந்த போலீஸ்க்கும் இவருக்கும் சண்டை வரும்போது போலீஸ் இவரை பார்த்து படிக்காத முட்டாள்னு திட்டுறாங்க. இத கேட்டு கோவமான இவரு இங்க நடக்கிற எக்ஸாம் எல்லாத்துலயும் நான் பாஸ் ஆகலன்னா நான் சிஎம் சீட்லயே உட்கார மாட்டேன்னு சபதம் எடுக்கிறாரு. ஜெயில இருக்கிற எல்லாரும் படிக்க ஹெல்ப் பண்றாங்க. இவருக்கு ஈஸியா புரியும்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இவருக்கு சொல்லியும் கொடுக்கறாங்க. இதனால இவருக்கு படிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆகுது. கடைசியில அந்த போலீஸும் மனசு மாறி சிஎம்க்கு உதவி பண்றாங்க. இப்போ இவர் எல்லா எக்ஸாம்ஸையும் எழுதுறாரு. அதே நேரம் இவர் மேல இருந்த ஊழல் கேஸ் தீர்ப்பு வந்து இவரை விடுதலை பண்ணிடுறாங்க. இப்ப வெளியே வந்ததும் சிஎம்மா இருக்கிற தன்னோட பொண்டாட்டியை போய் பாக்குறாரு. பதவி மேல ஆசை வந்த அவரோட பொண்டாட்டி கட்சிக்காரங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் கட்சியில இடம் இல்லைன்னு சொல்லி இவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. இப்ப இவரு எதிர்கட்சி கூட சேர்ந்து தேர்தல்ல போட்டியிடுறாரு. இப்ப இவர் பண்ற பிரச்சாரத்துல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு. அண்ட் இதனால மக்களுக்கும் இவரை பிடிச்சு போயிடுது. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டும் எக்ஸாம் ரிசல்ட்டும் ஒரே நாள் அன்னைக்கு வருது. ரெண்டுலயும் இவர் பாஸ் ஆயிடுறாரு. இவரையே எல்லாரும் சிஎம் ஆக சொல்றாங்க. ஆனா யூத்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைச்சு இன்னொருத்தர சிஎம் ஆக்கிடுறாரு. அதே சமயம் மக்கள் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும்னு நினைச்சு இவர் கல்வி அமைச்சர் ஆயிடுறாரு. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹிந்தி படத்தோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னு என்ன படத்தோட ஸ்டோரிஸ் வேணும்னு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.